விடுதலை புலிகள் மீதான தடை தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. ரணிலுக்கு ஆதரவளிக்கும் மொட்டு கட்சி எம்பிக்களுக்கு ஆப்பு வைத்த மஹிந்த பேரிடி அறிவிப்பு. நாடு முழுவதும் மூடப்படும் பாடசாலைகள், கல்வி அமைச்சு அதிரடி அறிவிப்பு. ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பு குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. எதிர்வரும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கூட்டப்படும் நாடாளுமன்றம், ஏன் தெரியுமா? ஜனாதிபதி வேட்பாளருக்கு சிறை, எக்ஸிட் லங்கா பொதுஜன தலைவருக்கு செயலாளருக்கும் விளக்கமறியல். கனேடிய அரசாங்கத்தினால் அண்மையில் புதுப்பிக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட அமைப்புகள் அடங்கிய பட்டியலில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மீளவும் உள்ளடக்கப்பட்டிருப்பது குறித்து இலங்கை அரசாங்கம் வரவேற்பு வெளியிட்டுள்ளது. கனேடிய அரசாங்கம் கடந்த 2006ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் பட்டியலில் உள்ளடக்கியது. அந்த பட்டியல் 5 வருடங்களுக்கு ஒரு முறை மீளாய்வுக்கு உட்படுத்தப்படும். அதற்கிணங்க இவரிடம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி அப்பட்டியல் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு புதுப்பிக்கப்பட்ட பட்டியலிலும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் பெயர் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு வரவேற்பு தெரிவித்து வெளிவிவகார அமைச்சினால் அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் கனடாவை தளமாக கொண்டு இயங்கிய உலக தமிழ் அமைப்புடன் இணைந்ததாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தையும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் பட்டியலில் தொடர்ந்து உள்ளடக்குவதற்கு கனேடிய அரசாங்கம் எடுத்திருக்கும் தீர்மானத்தை வரவேற்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கனேடிய அரசாங்கத்தால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட புதுப்பித்தல் மீளாய்வின் பிரகாரம் விடுதலை புலிகள் இயக்கத்தின் எச்சங்கள் சர்வதேச ரீதியில் நிதி திரட்டலிலும் இயங்குகையிலும் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டதாகவும் வெளிவிவகார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாண்டு நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஒன்றிணைந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான கடிதங்கள் விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என பொதுஜன பெரமுனவின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்த பின்னர் கட்சியின் தீர்மானத்தை எதிர்க்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமை ரத்து செய்யப்படும் என்றும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் சிங்கள மற்றும் தமிழ் மொழி பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணை கல்வி நடவடிக்கை இன்று நிறைவடைய உள்ளது. குறித்த தகவலை கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை குறித்த பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. அதே நேரம் 3ஆம் தவணையின் 1ஆம் கட்ட கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் 26ஆம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் பாதுகாப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வேட்பாளர்களின் பாதுகாப்பு மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பை மேற்பார்வையிட அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் குழுவொன்று நியமிக்கப்பட்டது. ஒவ்வொரு வேட்பாளரும் பங்கேற்கும் கூட்டங்கள் குறித்து உரிய நேரத்தில் அறிவித்து அந்த கூட்டங்களுக்கு தேவையான பாதுகாப்பும் வழங்கப்படும். இதேவேளை ஒவ்வொரு வேட்பாளருக்கும் உள்ள அச்சுறுத்தல்கள் பற்றியும் மதிப்பீடு செய்யப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் எதிர்வரும் வாரம் 21ஆம் தேதி புதன்கிழமை மாத்திரம் கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன தலைமையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழுவில் இது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை வாய்மொழி பதில் தேவைப்படும் கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கலால் கட்டளை சட்டத்தின் கீழ் 2366 கீழ் 39ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட அறிவிப்பு மற்றும் கொழும்பு துறைமுக பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் 2387 கீழ் 38 வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட உத்தரவுகள் தொடர்பில் விவாதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எக்ஸிட் லங்கா பொதுஜன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக ஜனக ரத்நாயக்கவுக்கு வழங்குவதற்காக 3 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட கட்சியின் தலைவர் மற்றும் செயலாளரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஏனைய சந்தேக நபர்கள் 6 பேரையும் தலா 20 லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் விடுவிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாம் நமது நோக்கத்தை மக்களிடம் முன்வைப்போம், எனினும் மக்களே அவர்களின் முடிவுகளை எடுப்பார்கள் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், நாட்டிற்கு பொருத்தமான பொருளாதார சமூக மாற்றங்களை கொண்டுவர ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராகவிருக்கிறது. தொழில் வாய்ப்பு, கைத்தொழிலை பெருக்கி நாட்டில் உள்ள அனைவரையும் பாதுகாக்க முடியுமான பரந்த கூட்டணியாக நமது கட்சி முன்னிலையாகிறது. நமது கட்சிக்குள் மக்கள் மாறவில்லை, மக்களின் பிரதிநிதிகளே மாறுகின்றனர். நாம் நமது நோக்கத்தை மக்களிடம் முன்வைப்போம், மக்களே அவர்களின் முடிவுகளை எடுப்பார்கள் என நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார்.
விடுதலை புலிகள் மீதான தடை தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. ரணிலுக்கு ஆதரவளிக்கும் மொட்டு கட்சி எம்பிக்களுக்கு ஆப்பு வைத்த மஹிந்த பேரிடி அறிவிப்பு. நாடு முழுவதும் மூடப்படும் பாடசாலைகள், கல்வி அமைச்சு அதிரடி அறிவிப்பு. ஜனாதிபதி வேட்பாளர்களின் பாதுகாப்பு குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. எதிர்வரும் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கூட்டப்படும் நாடாளுமன்றம், ஏன் தெரியுமா? ஜனாதிபதி வேட்பாளருக்கு சிறை, எக்ஸிட் லங்கா பொதுஜன தலைவருக்கு செயலாளருக்கும் விளக்கமறியல்.